गाइस நான் உங்கள் ஆட்டோ பையன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சென்னையில இருந்து எங்க ஊர் ராமநாதபுரத்துக்கு ஊருக்கு போறேன் கரெக்ட்டா இப்போ டைம் எத்தனை மணின்னு பாத்தீங்கன்னா 6:30 ஆகுது நம்ம வந்து 7:15க்கு எனக்கு ட்ரெயின் அன்ரிசோர்ல தான் போறேன் நம்ம பொழப்பு எப்பவுமே அன்ரிசோர் தான் இட்ஸ் ஓகே நான் சுபாவை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு நான் அங்க இருந்து தான் போறேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இனிமே வீடியோ கண்டினியூவா பாருங்க நான் அப்படியே vlog எடுக்கிறேன் गाइस சென்னையில இப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு சரியான மழை 5 மணிலேருந்து கிட்டத்தட்ட 6:30 வரைக்கும் மழை பெஞ்சிச்சு பாருங்களேன் நான் காட்டுறேன் பாரு गाइस பாத்தீங்களா மழை எப்படி வெஞ்சிருக்குன்னு சரியான மழை அதனாலதான் நானே ரெடி ஆகாம கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து இருந்தேன் ஊருக்கு போமா வேணாமா சரி எல்லாம் போயிருவோமா அப்படின்னு யோசிச்சு இருந்தேன் முக்கியமா நான் ஊருக்கு போற காரணம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம சுபா ஆட்டோ வந்து கொஞ்சம் ரிப்பேரா இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல வீடியோ போட்டிருந்தோம் அந்த நம்ம சுபாவை வந்து ரெடி பண்றதுக்காக அமௌண்ட் ரெடி பண்ண தான் போறோம் கடன் வாங்க தான் போறோம் என்ன பண்றது ஊர்ல போய் கொஞ்சம் ஒரு பேங்க்லயோ இல்லை எங்கேயாவது நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வாங்க தான் நம்ம போறோம் அதுக்காண்டி தான் மெயினா போறோம் நானும் சீக்கிரமா போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு டைம் வேற இல்லை சீக்கிரமா போனாதான் நான் போய் ட்ரெயினை பிடிக்கணும் இதுல வேற நான் டிக்கெட் வேற இன்னும் எடுக்கல ஸோ காய்ஸ் ஒரு வேளையாக வந்து நம்ம சுபாவை நிப்பாட்டிட்டு நான் இப்போ கிளம்புறேன் இது வாடகை வண்டி நிப்பாட்டியாச்சு சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா கேமராலாம் இருக்குது பாருங்கண்ணா அங்கே ஒரு கேமரா இருக்குது அங்கே ஒரு கேமரா இருக்குது ஸோ பக்காவான சேஃப்டியான இடத்துல தான் நான் சுபாவை நிப்பாட்டிட்டு கிளம்புறேன் பட் இந்த ஏரியா வந்து எக்மூரில் தான் இருக்குது நிப்பாட்டுற இந்த இங்கேயும் ஒரு கேமரா இருக்குது ஸோ காய்ஸ் நான் கிளம்புறேன் ஏன்னா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு இன்னும் கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது ஸோ பக்காவாக ஓரமாக யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படி ஓரமாக ஒட்டி நிப்பாட்டியாச்சு பக்காவான சேஃப்டியான முறையில் சைலாக் போட்டு சேஃப்டியாக நிப்பாட்டியாச்சு நல்லா ஓரமாக ஏற்றி நிப்பாட்டிட்டேன் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ஃப்ரீயாக அழகாக நிப்பாட்டிட்டு நான் கிளம்புறேன் ஸோ காய்ஸ் கரெக்டாக எனக்கு 20 நிமிஷம் தான் இருக்குது நான் இனிமேல் போய் டிக்கெட்டு வேறு எடுக்கணும் டிக்கெட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் ஏறணும் அன்ரிசர்வ் வேறு இந்நேரம் கூட்டமாக இருக்கும் நான் என்னை ஃபுல்லாக நின்று தான் போகணும் நைட்டெல்லாம் நின்று தான் போகணும் வேறு வழியே இல்லை வேகமாக எனக்கு டைம் இல்லை நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும் அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ காய்ஸ் டிக்கெட்லாம் எடுத்தாச்சு எனக்கு டைம் இல்லை இன்னும் 8 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடும் டிக்கெட்லாம் எடுத்துட்டேன் ஸோ காய்ஸ் நம்ம ட்ரெயின் அந்த நிற்குது அவ்வளோதான் வந்துட்டேன் பட் எல்லாமே ஃபுல்லுன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் ஆள் இருக்காங்க ஃபுல்லாக ஆயிடுச்சு ட்ரெயின் எல்லா இதுலேயும் ஃபுல்லாக ஆள் இருக்குது அவ்வளோதான் எப்படியாவது போயிடும் எனக்கு இழைக்குது நான் அப்படியே இறங்கி அப்படியே போயிட்டு ட்ரெயினை பிடிக்கணும் ஃபஸ்ட்டு பிடிச்சா நிற்கிது இன்னும் ஒரு 8 நிமிஷம் டைம் இருக்குது நல்ல வேலைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன் சென்னை எழும்பூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ட்ரெயினை பிடிச்சாச்சு ரொம்ப சந்தோஷம் நீ பாருங்க ட்ரெயினை இதான் காய்ச்சி நம்ம ட்ரெயின் ராமேஸ்வரம் என்ன தஞ்சாவூர்னு போட்டிருக்கு இது இல்லையா ராமேஸ்வரம் தஞ்சாவூர் கொல்லமா ஐயோ என்ன 8வது பிளாட்ஃபார்ம் எதுனா அந்தாண்டாவா ஐயோ காய்ஸ் மாறி வந்துட்டேன் சப்பா எனக்கு இந்த ட்ரெயின் பஞ்சாயத்தாங்க பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது இவரா நிற்கிது கரடு முரடாக இருக்குது காய்ஸ் இது பாருங்க காவா மாதிரி இருக்குது இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு ட்ரெயின் நிற்கிது சப்பா காய்ஸ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு போகிறாங்க கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு வடிவில் சொல்லுவார் பாருங்க அந்த கதையாக தான் இருக்குது எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் இருக்கும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இதுதான் ராமேஸ்வரம் ட்ரெயின் நினைக்கிறேன் 8வது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிற இடத்துல மாற்றி சொல்லிட்டாங்க காய்ஸ் 6வது பிளாட்ஃபார்ம் தான் சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா 8வது பிளாட்ஃபார்மாக இருக்குது வந்துட்டேன் நினைக்கிறேன் இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன் காய்ஸ் பிடிச்சாச்சு ராமேஸ்வரம் சப்பா வண்டியை பிடிச்சாச்சு சப்பா எல்லாத்துலேயும் ஆள் இருக்காங்க நானே சீட்டு ஃப்ரீயாக இருக்குதா இல்லை லாக்கா எப்பயும் போல அன்ரிசர்வ் தான் அண்ணன் இதில் உட்காந்துருக்காரு ஸோ காய்ஸ் நமக்கு இடம் கிடச்சிருச்சு நீங்கள் மேலே போகிறீங்களா இல்லை அண்ணா ராமேஸ்வரம் ட்ரெயின் தானே இது சப்பா ரைட்டாக வீடியோவில் பேசிக்கிறேன்
கைஸ் ஓரளவு வண்டி பிடிச்சாச்சு. நமக்கு மேலே படுத்துட்டு போகிற மாதிரி சீட்டு கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக ஊருக்கு போகிறேன். போகையில் ஏதாவது கமிட் பண்ணி ரயிலில் ஏதாவது நடந்துச்சுன்னா வீடியோ எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நேராக போய் ஊரில் இறங்குறது தான் வீடியோ வரும். ஓகே கைஸ், பார்க்கலாம். சீட்டு கிடச்சதே பெரிய விஷயம். ஓகே கைஸ், கிடச்சிச்சு சீட்டு. அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து இப்போ சப்பாத்தி தான் சாப்பிட போகிறோம். பாருங்க, ஆட்டையை போட்டாங்க. இங்கதான் கோர்த்து போட்டு தூங்கி கிடந்தேன். நைட்டு தான் மழை வந்துச்சுங்களா? சின்ன கூடை தான் இருந்தாலும் புது கூடல வீட்டுல கத்துவாங்க. கொடை 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 கொஞ்ச நேரம் அசந்தா போச்சுட்டு எப்போனா இதெல்லாம் சீட்டி பண்ணிருக்காங்க. இந்த காலத்துல போய் கொடையை கிளம்பிட்டு போனா போயிட்டு போற கொடை தான் பண்ணுது. கொஞ்சம் செல்லு போன அதை பாத்துக்கலாம். அதே கொடையெல்லாம் ஆட்டே போறத ஈஸி. செல்ல ஆட்டே போட முடியாம அதே பெரிய பையனா இருக்கு. முக்காவாசி புற சிட்டி நீங்க கொடுத்தீங்களால, நீங்க ஒண்டிக்காவே திண்டுகிட்டே இருக்கீங்க. கொடுத்தீங்களால வியாபாரம் பாக்குறீங்களா? சாப்பிட்டு 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 சாப்பிடும் இருக்கட்டும். இது போதும். அவன் பாண்டி வந்தாச்சு. நான் கொடையை மிஸ் பண்ணதான் மிச்சம். ஊர் வரப்போகுது. இன்னும் கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து ஊர் வந்துடும். 5 நிமிஷத்தில் இறங்கிடுவோம். நம்ம ஊர் வரப்போகுது. அன்ரீஸ்வரெலாம் வந்தேன் பார்த்துக்கோங்க. யூஆர் போட்டிருக்கா. அன்ரீஸ்வரில் தான் வந்தேன். கொடையை தூக்கிட்டு விட்டாங்களே, எப்படி மனசு ஆறவே இல்லைங்க. கொடையை கோர்த்து போட்டிருந்தேன், தூக்கிட்டு போயிட்டாங்க யாரும். ரைட்டு, ஓகே. இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம். இனிமேல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம பொருள் மேலே. சரி, ஊர் வந்துருச்சு, இறங்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நீ பாருங்கள். நான் அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும். பாருங்கள். கைஸ், நம்ம நேட்டிவ் வந்துடுச்சு, ராமநாதபுரம். ஊருக்கு வந்தாச்சு கைஸ். நம்மளும் இறங்கியாச்சு. வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா கால் பண்ணிட்டு வாங்கப்பா சொன்னேன். கொஞ்சம் ஒரு ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்களா, நீ வெளியே நில்லே, நான் வந்துடுறேன்னு சொன்னார். வாங்க நம்ம போய் வெளியே நிற்கலாம். டக்குன்னு வீட்டில் போயிட்டு ஒரு டீயை போட்டால் தான் சரியாக இருக்கும் எனக்கு. ஆனால் கொடை வச்சுருந்தேங்க. கொடை யாரோ தூக்கிட்டு விட்டுருந்தேன். நான் தூக்கத்தில் தூங்கிட்டேன். மேலே பார்க்குறேன், காலையில் எழுச்சி பார்க்குறேன், கொடையை காணோம். சார், சங்கட்டம். வாங்க. அப்பா அந்த போறாரு பாருங்க. ஏய், உனக்கு சட்டை போடாமல் வரக்கூடாது. எத்தனை நாள் வச்சிருக்கேன்? தள்ளிப்போ. சட்டை போடாம. சட்டை ஏன் போட மாட்டேற நீ? சட்டை ஏன் போட மாட்டேற? ஏன் அந்த பிள்ளை சட்டை போட மாட்டேது? வசந்த் பையன் வந்தா மரமே. வசந்த் பையன் இது மரம பைத்தியம். இது ஒரு பைத்தியா. சட்டை போடாம ஏன் வர? ஏன் சட்டை போடாம வர? எல்லாரும் ஹாய் சொல்லு.
மண்டகரமாக பண்ணாத. ஹாய் சொல்லு. நீ ஹாய் சொல்ற. ஹாய் நல்லா சொல்லு. நானும் ஒருத்தர் சொல்லிக்கிறேன். ஹாய் ஹாய் சொல்லு. மாமா முத்தம் கொடுப்பா. நீ ரைட் ஓகே ரைட்டு விடு. நான் வந்து ஆட்டோவில் ஏறிட்டேன். இப்போ நேராக போய் அம்மாவை பார்க்குறேன் வேலை. ஓவர் சேட்டை ஓவர் சேட்டை. மாமான்னு மரியாதையோட கூப்பிடுறது இல்லை, வாடா போடான்னு கூப்பிடுறது. என்னது யாரு சொல்லு. என்ன சொன்னா? என்னடா சொன்ன என்னை பத்தி? சொல்லிருக்கேன் சொல்ல வர. என்ன சொல்லு என்ன சொல்லு சொல்லு. என்ன சொன்னா? அப்ப சரி சொல்லு. பாட்டியை பத்தி என்ன சொன்னா? பாட்டு விட்டு பேச வந்துச்சுல, பேச வச்சுல. அப்ப நீங்க கப்பிட்டீங்களா? வசந்த சொல்றேன். இந்த ஏப்பா ஏன் கப்புன்னா போனப்பா நாளைக்கு சொன்னா மட்டும் பேசணும்ல. கைஸ் ஒன்றும் இல்லை, நான் ஃபோன் அடித்தேன். இருடா நான் வந்துக்கிட்டு இருக்கேன்டா, நான் கட் பண்ணி வந்து பேசுகிறேன்டா சொல்லி கட் பண்ணிட்டேன். அதுக்கு என்னை அவன் திட்டிட்டு போகும்போல, ஏதோ சொல்லி சத்தம் போட்டு போகும்போல, அதை சொல்கிறாங்க. ஓகே அம்மா போய் பார்க்கலாம் வாங்க. வாடா 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 ஓடியாடா 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 ஓடியாடா. அம்மா கண்ணா ஏமா செய்றா? வாஸ் சொல்லிக்கிறியா? சப்பா அம்மா கண்டுக்கிற மாட்டாங்க. அவங்க வேலையை தான் நீ எல்லாரும் தான். இப்பதான் வந்தேன். இங்க மரியாதைலாம் ஒண்ணும் இல்லையே. என்னது பழைய ஆளு தானவா? பழைய ஆளு தானே. ஆடியன்ஸ் புதுசு தானே, பாப்பாங்களா நிறைய பேரு. வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும்ல. ரைட்டு ஓகே கைஸ், நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அவங்க எல்லாரும் வேலையாக இருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். லவ் யூ கைஸ், லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ.